எனக்கு ஒன்று பார்க்கணும். நோ 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 பியானோ கிட்டார்லாம் வாசிச்சு ஒன்று தூங்க வைக்கணும்னு தோணுது. லட்டு சார். சி ஒன்ஸ் மோர் சொல்லாத சொல்வியா சொல்லு. நானும் தரமாட்டேன் தான் தர வேணாம். தர என்ன மாட்டேன் தோணுச்சுன்னு சொல்லுவா. சொல்லுவா. ஹாய் கார்த்திக், என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? தலைவா நீங்களா? யா டாடேதான். வாவ். சூசைட் படிக்கிற அளவுக்கு உனக்கும் சுஜிக்கும் அப்படி என்ன ப்ராப்ளம்? எப்போ பார்த்தாலும் அவன் கால் பிஸி. என் கால்ஸை கட் பண்ணுறான், எடுக்க மாட்றான். எப்போச்சும் எடுப்பா, எடுத்தா இப்படி தான் திட்டுவா. ஏய் என்ன உன் பிரச்சனை? எனக்கு உன்கிட்ட பேசுறது தான் வேலையா? வேற வேலையே இல்லை எனக்கு. வெயிட் போனா ஆனால் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பாசமாக பேசினான். யாரை சொல்கிற குழந்தானே? உன்னதான் லூசு. என்னை எருமன் தானே சொல்லுவேன். யார் அப்படி சொன்னா? நீ தான் சொல்லுவ. அதெல்லாம் சும்மா. நான் உனக்காக உங்கள் பேரண்ட்ஸ் ஓகே சொல்கிற வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ்னாலும் வெயிட் பண்ணுறேன். நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாரு கார்த்திக், ஆண்களின் ராமன் கிடையவே கிடையாது. யாராலையும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. உன்னாலையும் தான். உங்கள் வீட்டில் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா அவள் உன்னை ரிஜெக்ட் பண்ணா அவளை விட ஒரு அன்லக்கி யாராலையும் இருக்க முடியாது. அதுலேயும் ஃபர்ஸ்ட் அன்லக்கி நான் தான். என் சுச்சுவேஷன் அப்படி. என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ப்ளீஸ் நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். உன் மேலே கோச்சிக்க மாட்டேன், கோவப்பட மாட்டேன். மற்றவங்க மாதிரி ஒரு பொண்ணு அடித்து அவன் கண்ணத்தை சவுக்க வச்சு அதை பார்க்கறது எனக்கு பிடிக்காது. அதை நான் பண்ண மாட்டேன். ஆனால் உன்னை வெக்கப்பட வச்சு வெக்கத்தில் உன் கண்ணை சவுக்கத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. லைஃப்பில் நான் அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோ. கார்த்திக், நீ மட்டும் இன்டர்காஸ்ட் இல்லாமல் இருந்து என் ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் ஆகாதுன்ற மாதிரி இருந்திருந்தா உண்மையாக சொல்கிறேன், நான் உன்னை விட்டுருக்கவே மாட்டேன். உன்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்கேன். நிஜமாவா சொல்கிறேன்? மதர் ப்ராமிஸா? எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என் அத்தை பையன் ஷோபி கூட. ஓ, உனக்கு ஓகேவா? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். நோ நோ சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. வீட்டில் என்னால். நோ சொல்ல முடியாது எங்கள் வீட்டில். நான் ஐயோ டைம் 10 மேலே ஆச்சு. அவர் கால் பண்ணுவார். நான் போகிறேன். பை பாய். ஓய் போயிட்டியா? அதுக்கப்புறம் என்னாச்சு? மறுநாள் காலையில் என்னென்னமோ மெசேஜ் பண்ணி வச்சுருந்தா. கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ப்ளீஸ் இனிமேல் ஃப்ரெண்டாக கூட இருக்க வேணாம். நான் உடனே அவளுக்கு கால் பண்ணேன். ஹலோ, என்னென்னமோ மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆமாம் கார்த்திக், எல்லாமே போதும். நேற்று வீட்டில் நிறைய ப்ராப்ளம். நான் உங்ககிட்ட பேசுகிறனால. என்ன ப்ராப்ளம்? நான் உங்ககிட்ட பேசக்கூடாதான். நான் உன்னை பிளாக் பண்ணணுமா? யார் சொன்னா? ஷோபி, என் அத்தை பையன். அவன் அதெல்லாம் சொல்கிறான். ஏன்னா அவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இந்த வார்த்தையை மட்டும் திரும்ப சொல்லாத ப்ளீஸ். உனக்கு ஓகேவா இந்த மேரேஜ்க்கு? எங்கள் ஃபேமிலிக்கு ஓகே, அவ்வளோதான். உனக்கு நாட்டு ஓகே சொல்லலாம். இங்கே பாரு கார்த்திக், என் கல்யாணம் நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை. என் அப்பா அம்மா மாமா சித்தப்பா எங்கள் தாத்தா ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு. இங்கே பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான் என் லைஃப். இப்போவும் அதான் சொல்கிறேன், ஆண்களில் ராமன் கிடையாது. நாளைக்கு மேரேஜ்க்கு அப்புறம் ஷோபியை நான் அடித்து கொடுமைப்படுத்தினாலும் நான் பொறுத்து போய் தான் ஆகணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முடியலன்னா கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு எங்கள் அப்பா இருப்பார். அவர் சொல்லிக் கொடுத்த படிப்பு இருக்குது. அதை வச்சு 4 பேருக்கு டியூஷன் எடுத்தாவது நான் என் லைஃப்பை பார்த்துப்பேன். அப்போ கூட இன்னொரு ஆம்பளை தேடி போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ என்னை லவ் பண்ணுற உங்கள் வீட்டில் சொல்லலாம். நான் உன்னை லவ் பண்ணலை, அந்த மாதிரி நான் உனக்கு ஃபீல் கொடுக்கலன்னு நம்புகிறேன். லட்டு, கார்த்திக், எனக்கு ஒரே கில்ட்டாக இருக்குது. உனக்கு அந்த மாதிரி ஃபீல் நான் கொடுத்துருக்கேனா? சொல்லு ப்ளீஸ்.
நீ அந்த மாதிரி ஃபீல்லாம் கொடுக்கலல்ல? அப்படியே அன்றைக்கி லவ் சொல்லி ப்ராங்க் பண்ண. அன்றைக்கி மொட்டை மேலே கை கொடுத்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் தெரிஞ்சும் அன்றைக்கி கை கொடுக்க வந்த. நேற்று கூட நீ மட்டும் சேம் கேஸ்டாக இருந்தால் உன்னை துரத்தி லவ் பண்ணியிருப்பலாம் சொன்னேன். கரெக்ட். இதெல்லாம் லவ் ஃபீல் கொடுக்காதுல்ல? கார்த்திக் லைனில் இருக்கியா? ஆ இருக்கேன். இல்லை, நீ எப்பவும் எனக்கு அந்த மாதிரி லவ் ஃபீல்லாம் கொடுக்கல. நீ கரெக்டாக தான் இருக்க. ம், தேங்க்ஸ். உன்ன மாதிரி 0% ஈகோ இருக்கிற பர்சன் நான் பார்த்ததே இல்லை. உன்னை கட்டிக்க போகிறவ ரொம்ப கொடுத்து வச்சவன். ப்ளீஸ் லவ் ஃபீல் கொடுக்காது. சாரி. பாய். பிளாக்லாம் வேணாமே. நோ சாட்ஸ், நோ மெசேஜ், எல்லாமே ஓகே. பட் நீ என் கான்டாக்டில் மட்டும் இருந்தால் போதும் ப்ளீஸ். வேறு எதுவுமே வேணாம். குட் பை கார்த்திக். போயிட்டியா? ஹலோ. கட்டாவது பிளாக். ஓ, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவுக்கு அவங்க சொந்தக்காரங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க சொந்தக்காரங்களுக்கு கேஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கோ பிடிச்ச கேஸ்ட்டுக்காக எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட என்னால் வாழ முடியலண்ணா. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி அதை பொண்ணு கூட பிடிக்குவா? பிடிக்கும். அவளு கூட கல்யாணம் படிக்க ஓகேவா? அவளுக்கு ஓகே. பட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு நீ சுஜி எவ்வளோ லவ் பண்ணுறது அதை பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவள் பேரண்ட்ஸ்க்கு தான் இன்னும் லவ் புரியல. கிளப்போ போய் லவ்வை புரியவே. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போகணுமா? அவங்க வீடு என்ன அமெரிக்காவில் இருக்கு. தோ இங்கே இருக்கு. கிளப்போ கிட்டார தூக்கிட்டு லவ் அவங்களுக்கு புரியவை. சரிண்ணா. சப்போஸ் அவங்க வீட்டில் ஓகே சொல்லண்ணா? அதுக்கு உனக்கு கண்ணாடி பார்க்குற பழக்கமே இல்லை நினைக்கிறேன். அடுத்த முறை கண்ணாடி பார்க்கும்போது கொஞ்சம் ஒய்டாக நின்றுப்பாரு. அப்போ தெரியும் நீ எவ்வளோ வழக்கிடு. சரி, ஓகே. கனவா? பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு போகிறேன். வந்துட்டேன். ஹாய், உள்ள வரலாமா? கார்த்திக். கார்த்திக், அம்மா. உட்காருப்பா. கார்த்திக்மா. ஓ அப்படியாம்மா? வணக்கம்மா. சுஜி சொன்னாலா? எல்லாம் சொன்னாப்பா. நீ ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுற? நீயும் என் மக மாதிரி தான். இல்லைப்பா, நாங்கள் வேறு கேஸ்ட் சேர்ந்தவங்க. அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. சரி, ஓகே, நான் வரேன். கார்த்திக், சேஃபாக இரு. ஹோம் ஃபுட் மட்டும் சாப்பிடு. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போ. அம்மாவை சேஃபாக பார்த்துக்கோ. என்னோடய லாஸ்ட் பீத் இருக்க வரைக்கும் நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன்.
இல்லை, உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்காதுக்கு எந்த ரீசனும் இல்லைன்னு சொன்னேன். என் பேக்ரவுண்ட் வெயிட்டா இல்லையான்னு கேட்டேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது எதுவும் நீ சம்பாதிச்சதில்ல, உன் பேரன் சம்பாதிச்சது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதான் உன்னோடதுன்னு சொன்னேன். ஹைட்டாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காதாமன்னு கேட்டேன். இல்லை பிடிக்கும், ஹைட்டாக இருக்க பசங்களை ஹக் பண்ணால் அவங்க ஹார்ட் பீட் கேட்கும் அப்படின்னு சொன்னேன். இதில் ஏதாச்சும் நீ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா மேபி இவ்வளோ பெயினாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ்ட்டை ஒரு ரீசனாக சொல்லி பிரியர் தான் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஆண்களில் ராமன் கிடையாதுன்னு நீ அடிக்கடிக்கு சொல்லுவேன். இப்போதான் புரியுது, நீ எவ்வளோ கிட்ட இருந்தோ என்னால் உன்னை தொட முடியல. இங்கே ராமனை விட ராவணன் தான் அதிகமாக இருக்காங்க என்ன மாதிரி. என் மார்பினில் நீ சாய்ந்து, என் துடிப்பினில் நீ வாழ்ந்து, மின்னல் வந்த பின்பு இடி இடிக்க, உன்னை கண்டு நெஞ்சம் துடி துடிக்க. கார்த்திக், என்னோட லாஸ்ட் பிரீத் இருக்கு வரையும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த பொண்ணுக்கிட்டையும் ஃபாலோ ஆகாத. உன்னிரு விழி கொண்ட பார்வையினால் என் விழி ரெண்டும் உறங்கவில்லை. உன்னிமை இடையினில் வைத்த பொட்டு என்னை சாய்த்தது திட்டமிட்டு. அந்த பொட்டு வீட்டில் இருக்கும்போது அவன் நெத்தில பொட்டு இல்லையே, வச்சுட்டு வந்திருக்கா. கேஸ்ன்ற செருப்பு அவளை உரசிக்கிட்டு அவள் காலில் கச்சிது உட்காந்துட்டு இருக்கு. என்னால் அவளை தொட முடியல, ஆனால் அந்த செருப்பு அவளை உரசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் என்னை ஏமாத்தலை, நானும் ஏமாறல. ஆனால் அந்த சமூகமும் அவன் சொந்தக்காரங்களும் அவளை பெற்றவங்களும் அவளை ஏமாத்துறாங்க. கேஷ்ன்ற விஷயத்த சொல்லி அவளை ஏமாத்துறாங்க. குழந்தை அவன் என்ன பண்ணுவா? நானும் ட்ரீமில் சூர்யானை வந்து மோட்டிவேஷன் பண்ணவனே அவள் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மாற்றி முடியும் நம்பி போனேன். ஆனால் போன பிறகு தான் தெரிஞ்சுது, நம்மளால் இங்கே எதையும் மாற்ற முடியாது. நம்மளால் முடிஞ்சதெல்லாம் 2 விஷயந்தான். ஒன்று, நாம் மாற முடியும். இன்னொன்று, மற்றவங்கள மாறுங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளோதான். மாறுறதும் மாறாததும் அவங்க கையில் தான் இருக்குது. ஓகே ஃபைன், இதுதான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் ஹீரோ கேமராவை பார்த்து ஆடியன்ஸ்க்கு மெசேஜ் சொல்கிறான். அப்படியே எண்டு கார்டு போட்டு முடிக்கிறோம். கேங்ஸ்டர் படம் பண்ணலான்னு வந்துட்டு லவ் படம் மாட்டேனே. கூத்தாடி பொழப்பு எல்லாம் அந்த காத்தாடி படும் பாடு, அடி ஆத்தாடி வெக்க கீடு. எல்லாருக்கும் உள்ள சொகம் அதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு. ம் 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 ஆ ம் என்ன ஒரே சிரிப்பாக இருக்கான் பையன்? அவளாம் கூட ஃப்ரெண்டாக இருக்க ஓகே சொல்லிட்டாலாம். அதான் பையன் ஜாலியாக இருக்கான். எங்கே போகிற? மச்சி, லவ் பண்ணுற பொண்ணு கூட ஃப்ரெண்டாலாம் இருக்க வேணாடா. அவனை யாருன்னா காப்பாற்றுங்கடா. மச்சி, எல்லா லவ்வும் லவ் மாதிரி ஆகாது, வா. மச்சி, ம் எங்கள் பொண்ணு இப்படி தான், சரியான ஜாதி வரி பிடிச்சவன். உனக்கு பிடிக்கல அந்த வெறி? மச்சி,
எங்கள் பரம்பரையில் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. நான் இவ்வளோ படிச்சுட்டு இந்த காலத்தில் ஜாதிலாம் பார்த்தேன்னா நான் படித்த படிப்புக்கு என்ன யூஸ்? அப்போ நீ படித்து நீ மாறிட்டல? ஆமாம். சரி, படித்து நீ மாறிட்ட. ஆனால் உன்னை படிக்க வச்சு உன்னோட படிக்காத பெற்றவங்களை யாரா மாற்றுவா? போடா தற்கொலைங்க. அவங்களாம் புரிஞ்சிக்க மாட்டாங்கடா. நீ புரிய வை. மாற மாட்டாங்கடா. ஏன் மாற மாட்டாங்க? நீங்கள் பண்ணுறா தப்பு மாற்றிக்கோங்க சொன்னால் ஆஹா நான் அது தப்பு தான் பண்ணுவேன் மாற மாட்டேன் சொல்லி அழுது அடம் பிடிக்க அவனு சின்ன குழந்தையா? நாம தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ நிறைய மாறிட்டு இருக்குடா. கொஞ்ச நாள் எல்லாம் மாறிடும். ஆனால் இது மாறாதுடா. இங்கே யார் என்னன்னு தெரியாதவங்க கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே விடுறாங்க. அவன் சாப்பாடு இவன் சாப்பிட்றான், இவன் சாப்பாடு அவன் சாப்பிட்றான். அவங்க வீட்டில் இருக்கலாம் இவனை சொந்த மக மாதிரி பார்க்கவும் தயாராக இருக்காங்க. ஆனால் சொந்தக்காரன் ஆயிடுத்துனா மட்டும் தயங்குறாங்க. காரணம் அவங்க சொந்தக்காரங்க. மொத்தமாக அவங்க சொந்தக்காரங்களே குறை சொல்ல முடியாது. இவங்க அவங்களுக்கு பண்ண திருப்பி அவங்க இவங்களுக்கு பண்ணுறாங்க. மச்சான், நானும் அவ்வளோ மறக்கணும் தான் நினைக்கிறேன், தினமும் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோதான் நினைக்கிறேன், மறக்க மாட்டேன். நானும் அவ்வளோ மறக்கணும் நினச்சி அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கேருந்து குச்சி என்னால் அவ்வளோ மறக்க முடியல. டேய், அங்கேருந்து குதிச்சு அதுக்கப்புறம் உன்னால் இளையராஜா பாட்டெலாம் கேட்க முடியாது. பரவாயில்லையா? அவ இளையராஜா பாட்டை விட ஒருத்தர் அவ. படிச்சு நீ மாறிட்ட. ஆனால் உன்னை படிக்க வச்சு உன்னோட படிக்காத பெற்றவங்களை யாரா மாற்றுவா? அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பூந்தென்றல் பெயர் சூட்டி நம் குழந்தை நான் வளர்த்தேன் கனவில் தேவதை நிழலாய் நீ மாற சமூகத்தின் பிழை நானே. மேகத்து மழை நீர் குறையாமல் நான் அழுததும் என்னாலே.